السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாட்களில் சிறந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியபடி இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இறைவன் படைத்திருக்கிற பல்வேறு படைப்பினங்களுக்கு மத்தியில் சில வித்தியாசங்களோடு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், மேன்மையோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த மேன்மையே சில நேரங்கள்ல நமக்கு எதிராக கூட அமைந்துவிடும் என்கிற நிலையை தான் திருமறை வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இறைவனுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு படைப்பினமாக, மிக சிறந்த படைப்பாக இறைவன் மனிதனை குறிப்பிட்டு காட்டுகிற நிலையில் அவனுடைய அந்த வாழ்க்கையை அவன் தேர்வு செய்கிற உரிமையோடு இறைவன் அவனை படைத்திருப்பதாக சொல்லுகிறான். எது நல்லது, எது கெட்டது
எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்கிற நிலைகளை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்குமான வழிகாட்டுதலை வழங்கி அவன் விருப்பப்படி செயல்படுகிற உரிமையை இறைவன் வழங்குகிறான். இதில் அவன் தேர்வு செய்கிற மிக முக்கிய பங்காற்றுகிற அந்த உள்ளத்தை அவன் கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நிலையில் இருப்பதை நபிமொழி மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது, இன்னஃபில் ஜஸதி முல்கா, ஒரு மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லு, அவனுடைய அந்த பகுதி சரியாக அமைந்து விட்டது என்றால் உடல் முழுக்க அவனுக்கு சரியானதாக அமைந்துவிடும். அது சீர்குலைகிற போது அவனுடைய உடல் மொத்தமும் கெட்டு போய்விடும், சீராக அது செயல்பட முடியாமல் முடங்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அதுதான் அவனுடைய உள்ளம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிற போதும் கூட இறைவன் அந்த உள்ளத்தை அதை கட்டுப்படுத்தக்கூடிய நெறிப்படுத்தக்கூடியவன் மீது இறைவன் சத்தியமிட்டு சொல்லுகிறான், யார் அதை சரியான முறையில் நன்மை தீமையை இறைவன் உணர்த்தியதற்கு பிறகு கத அஃப்லஹமன் ஜக்காஹா, அதை தூய்மைப்படுத்தியவன் அவன் வெற்றி அடைந்து விடுகிறான். அதை சீராக இறைவன் சொல்லியிருக்கிற அடிப்படையில் அல்லாமல் மாசுபடுத்தியவன் நஷ்டமடைந்து விடுகிறான் என்று இறைவன் இந்த உள்ளத்தை ஒருவன் எப்படி கையாளுகிறான் என்பதை பொறுத்துத்தான் அவன் வாழ்க்கை வெற்றியடைய போகிறதா அல்லது தோல்வியில் முடிய போகிறதா என்பதை அது தீர்மானிக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த நம்முடைய உள்ளம் இன்னைக்கு பல்வேறு விஷயங்களில் பல ஆசைகளை, தேவையற்ற எதிர்பார்ப்புகளை, எந்த விஷயங்களிலேயும் ஒரு நிறைவடையாத, நிறைவு பெறாத உள்ளமாக நாம் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தாமல் அமைத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இதுதான் மனித இயல்பு என்றாலும் கூட, இப்படித்தான் பெரும்பான்மையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட, அதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஏன்னா மனித உள்ளம் எப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய இயல்பு எப்படி அமைந்திருக்கும் என்று சொல்லி காட்டுகிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், எக்பர் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் வளர்கிற போது ஒரு எக்பருமாக இஸ்லாம் அவனோடு சேர்ந்து இரண்டும் வளர்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து விட்டு, அது அவனுடைய பொருளாசையும் தூளல் உமுர், அவன் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசையும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல நாம் எப்படி வளர்கிறோமோ, நம்மோடு சேர்ந்து இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற இரண்டு விஷயங்களாக, இரண்டு அம்சங்களாக, அதில் முதன்மையாக இந்த பொருளாசையை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நீ பாருங்களேன், எவ்வளவு பொருளாதாரம் ஒருவருக்கு வழங்கப்பட்டாலும், ஏழ்மையில் இருக்கிறவராக இருக்கட்டும், ஒரு நடுத்தரமாக தன்னுடைய பொருளாதார நிலையில் இருப்பவராக இருக்கட்டும், நாம் யாரை பார்த்து இவர் மேல்நிலையில் இருக்கிறார் என்று நாம் ஆச்சரியப்படுகிறோமோ அவராக இருக்கட்டும், தங்களுடைய அந்த பொருளாதார நிலை குறித்த திருப்தியற்ற நிலையை அவர்களிடத்தில் பார்க்கலாம். எங்கங்க அப்படியே போய்கிட்டே தான் இருக்கு, ஒரு சிரமமாகத்தான் இருக்கிறது, ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், அடுத்து என்னுடைய இலக்கு இதுவாக இருக்கிறது, பொருளாதாரத்திற்கு சிரமமாகத்தான் இருக்கிறது என்கிற மனநிலையிலேயே பலருடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிற போது, மனிதன் அவன் எந்த பாதையை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அதை விட்டு திசை திருப்பக்கூடிய ஒன்றாக இதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்ஹாக்கு முத்தகாசுர், செல்வம் சேகரிப்பது என்பது அவன் இப்படி போக வேண்டும் என்கிற பாதையில் இருந்து அவனை திசை திருப்பி விட்டது. ஹத்தா சுருத்தமுல் வகாபிர், மன்னரையை அவன் சந்திக்கிற காலம் வரைக்கும்
அவன் போக வேண்டிய அந்த இலக்கு, அவன் அடைய வேண்டிய மிக முக்கியமான மறுமை வெற்றி, இதிலிருந்து திசை மாறி அவனை பயணிக்கிற மாற்று பாதைக்கு கொண்டு செல்கிற வேலையை இந்த பொருளாசை தான் செய்து கொண்டிருக்கிறது. பணத்தாசை தான் அந்த நிலைக்கு ஒரு மனிதரை தள்ளுகிறது என்பதை நமக்கு திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறது. நபி அவர்கள் சொல்லி காட்டுகிற போது எந்த அளவிற்கு என்றால், ஒரு மனிதன் ஏதோ அவனுக்கு அவனுடைய கஷ்டத்தை நிறைவு செய்கிற முகமாக, ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு பேச்சுக்கு வேண்டுமானாலும் சொல்லுவோம், எனக்கு எனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு கடன் இல்லாம கொஞ்சம் நான் இருந்துட்டேன்னா போதும், நான் அந்த வீடை ஒரு வீடு நான் தங்குவதற்கு ஒரு வீடு வாங்கி கட்டி கொண்டா போதும், இந்த தொழில ஓரளவு வெற்றி அடைந்தால் போதும் என்று ஒரு சிறிய இலக்கை நாம வாயளவுக்கு சொல்லுவோம். சரி, அது கிடைத்து விட்டது, அதை வாழ்க்கையில் அடைந்து விட்டோம், அதோடு திருப்தி அடைந்து விடுவோமா? அதோடு அதை போதுமாக்கிக் கொள்வோமா? நாம எதை எதிர்பார்த்தோமோ அதை அடைந்து கொண்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விடுவோமானா விடமாட்டோம். இன்னும் அடுத்த கட்ட நிலை என்ன? நாம ஹலாலான முறையில் நாம பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை நோக்கி பயணிப்பது பிரச்சனை இல்லை. இங்க அடிப்படை என்ன அப்படின்னா, அதில் நம்முடைய மனநிலையை எப்படி அமைக்க வேண்டும், நாம் நம்முடைய பொருளாதாரத்திற்கு எப்படி முக்கியத்துவம் வழங்குகிறோமோ அதே அளவு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற இன்னபிற கடமைகள்ல எப்படி நாம் செயல்பட வேண்டும், பொருளாதாரத்தை அடைந்திருக்கிற கூடுதலாக பெற்றிருக்கிற நாம் இல்லாதவர்களுக்கு எப்படி அதை கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்கிற பார்வைகளை மறந்து ஒரே மேற்கோட்டில் ஓடிக்கொண்டிருப்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் மோசமானதாக நமக்கு சொல்லித் தருகிறது. அதான் நபி அவங்க சொன்னாங்க, அன்னை இப்னு ஆதம ஊத்திய வாதியின், ஒரு ஆதமுடைய மகன் ஒரு மனிதன் ஒரு தங்கத்தினால் ஆன ஓடை, தங்கம் ஓடைன்னா ஓடிக்கொண்டே இருக்கணும் வைங்க, ஒரு வாய்க்கால் இருக்கிறது, ஒரு ஓடை ஓடிக்கொண்டிருக்கிறது, அது முழுக்க தங்கத்தால் ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஓட்டம் இருக்கிற அளவுக்கு இதுல தங்கம் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அதுலயே இவனுக்கு தேவையான அளவிற்கு ஒரு லாபம் அடைகிற அளவிற்கு இவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இவனை மாற்றுகிற அளவிற்கு தங்கம் நிறைந்து இருக்கிறது, அள்ளிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவனுக்கு அதோட போதுமாக்கி கொள்வானா அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இரண்டாவது வழங்கப்பட்டாலும் கூட, இதே போன்று இன்னொன்று வழங்கப்பட்டாலும் கூட அவன் சாலிசன் மூன்றாவதும் அவனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்ல துராப, அவனுடைய அந்த ஆசையை திருப்தியை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது, அவன் அந்த கபரில் வைக்கப்படுகிற அளவிற்கு இப்படி அடுத்தடுத்த இலக்கை நோக்கி வெறி கொண்டு பணத்தாசையோடு ஓடிக்கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதுல இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதை சம்பாதிப்பதிலும் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய மன ரீதியான அந்த கட்டுப்பாடு என்பது ஒரு முஸ்லீமுக்கு அவசியம். எப்படி உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள விரும்புகிறோமோ, நம்முடைய உள்ளம் இன்றைக்கு பால்படுத்தப்பட்டிருக்கிறது. அழகான தோற்றத்தில் இருக்க விரும்புகிறோம், அழகான ஒழுக்கமிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை இந்த பணத்தாசை என்பது எப்படி மாற்றி விடுகிறது என்றால், இன்னொருவர் மீது நாம செலுத்த வேண்டிய நேசம் இன்றைக்கு குறைந்து விடுகிறது, போட்டி பொறாமை இன்றைக்கு தலை தோங்குகிறது. அந்த பணத்தாசை என்ன செய்கிறது? இறைவனை மறக்கடிக்க செய்கிறது. வணக்க வழிபாடுகள்ல இன்னைக்கு தொழுகைகள்ல கவனமற்று இருக்க செய்கிற நிலையை இது ஏற்படுத்தி விடுகிறது. பணம் கொஞ்சம் கூடுதலாக வருகிற போது பிறை நாம மதிக்காத நிலையை அது ஏற்படுத்துகிறது. பணத்திற்காக எதையும் நாம் செய்யலாம், எந்த பாவத்திலும் ஈடுபடலாம் என்கிற நிலைக்கு ஒரு மனிதனை தள்ளி, அந்த பணத்தின் மீது உண்டான மோகம் மனிதனை இன்னைக்கு திசை மாறி பயணிக்க செய்கிறது என்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிகாட்டுதலை வழங்குறாங்க. நபியவர்கள் ஒரு சபையில மிம்பர்ல அமர்ந்துகிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கருத்துக்களை சொல்றாங்க. எனக்கு பின்னால் நான்
அஞ்சுவது எல்லாம் இந்த உலகத்தின் செல்வங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டு அதன் மூலமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சப்படுகிறார்கள். அப்ப நபி அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, செல்வம் வழங்கப்படுவது நன்மைதானே? பணம் காசு எங்களுக்கு கஷ்டப்படுகிறோம், உணவுக்கு இல்லாமல் சிரமப்படுகிறோம், பணம் காசு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது என்றால் அது நன்மைதானே? நிறைய விஷயங்களை நாங்கள் நல்ல நற்காரியங்களில் ஈடுபடுவோம், பல்வேறு நன்மைகளை அடைவோம், நன்மைதானே? அது எப்படி தீமையாக ஆகும் என்று நபி அவர்களிடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கிறாங்க. வஹி இறங்குகிறது. வஹி மூலமாக இறைவனிடத்தில் இருந்து சில வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது. நபி அவர்கள் அந்த கேள்வி கேட்ட மனிதரை அழையுங்கள் என்று அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், செல்வம் என்பது சிறந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். ஒரு கால்நடை அந்த ஒரு ஓடை ஓரத்தில் இருக்கிற வாய்க்கால் வரப்பில் இருக்கிற அந்த பசுமையான அந்த இலைத்தலைகளை சாப்பிட்டு புசித்து அது அந்த சூரியனை பார்த்து அமர்ந்து உட்கார்ந்து அதை அசை போட்டு செரிமானமாக்குகிறது. இது அளவுக்கு மீறி அதை எடுத்துக்கொள்ள நினைக்கிற போது என்ன நேரிடுகிறது? அந்த 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 கால்நடைக்கு எது பசுமையான தீவனத்தை அளித்ததோ, எது பெரும் சத்துக்களை அதன் மூலமாக அந்த கால்நடை அடைந்து கொண்டதோ, அதே நன்மைக்குரிய பொருள்தான் அளவுக்கு மிஞ்சி அது சாப்பிடுகிற போது அது உயிரிழப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு கால்நடைக்கு சிந்திருக்கு. சாப்பாடு தான் போட்டுக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த கால்நடை அதன் மூலமாகவே செத்து மடிந்து விடும் என்கிற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஒருவர் தன்னுடைய இந்த தேவைக்கு மீறி அதை எடுக்கிற போது, அதன் மீது ஆசைப்படுகிற போது, அதன் மீது ஆவல் கொள்ளுகிற போது, அதை உட்கொள்ளுகிற போது, அதுவே அவர் உயிரை கொள்ளுகிற ஒன்றாக தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது அல்லவா? இப்படித்தான் ஒருவர் பொருளாதாரத்தின் மீது உண்டான சோதனையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப ஒரு முஸ்லிம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த செல்வத்தின் மூலமாக ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு வழங்கி தனக்கு எது போதும் என்று போதுமாக்கிக் கொண்டு மன திருப்தி அடைகிறானோ, அந்த நிலையில் அவன் அழகான ஒரு அந்த செல்வத்தை தனக்கு லாபமிக்கதாக மாற்றிக் கொள்கிறான், முறையோடு எடுத்துக் கொள்கிறான், அது அவனுக்கு தோழனாக அமைந்து விடுகிறது. அதே முஸ்லிம் தன்னுடைய அந்த செல்வத்தை முறையின்றி எடுத்து வயிறு நிரம்பாதவனை போன்று இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற போது மறுமையில் அந்த செல்வம் அவனுக்கு எதிரான சாட்சியமாக வந்து அவன் மறுமை வாழ்க்கையே பாலடிக்கிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு மனிதனுடைய நிலை எப்படியானதாக இருக்கிறது. அவனுடைய வார்த்தை, அவனுடைய எண்ணத்தை திருமறையினுடைய பல வசனங்கள் நமக்கு முன்னிறுத்துகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஅம்மல் இன்சான இதா முத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இறைவனிடத்தில் இவனுடைய பார்வையை எடுத்து வைக்கிறான். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானா, தனக்கு செல்வம் வழங்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று நினைக்கிறான். அதே செல்வத்தை ஃபஅம்மா இதா மபத்தலாஹு கதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். செல்வத்தை கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டா என் இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான். இறைவன் உனக்கு கண் இல்லையா? நான் தொழாத நாள் இருக்கிறதா? உனக்கு வணக்கம் புரியாமல் இருக்கிறனா? என்ன என்னுடைய அந்த நடைமுறைகள்ல ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறதா? ஹலாலாக சம்பாதிக்கிறேன், நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், ஆனா அயோக்கியனுக்கு எல்லாம் காசு கொளிக்கிறது, எனக்கு இந்த நிலையா என்று அவன் அதை சிரமத்திற்குரியதாக நினைத்துக் கொள்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிற போது மபுத்தலா, இரண்டுமே சோதனை. உங்களுக்கு செல்வம் கூடுதலாக வழங்கப்பட்டதும் அதை கொண்டு நீங்கள் ஆணவம் கொள்ளாமல் இருக்கிறீர்களா, உரியவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறீர்களா என்பதற்கான சோதனை. குறைத்து வழங்கப்பட்டதும் சோதனை. அதில் நீங்கள் பொறுமையோடு
இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து உள்ளதை போதுமாக்கி கொள்கிறீர்களா என்கிற சோதனையாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்றால் நீங்க பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படியான ஒரு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்க பாருங்க. நபி அவர்கள் அதனால்தான் சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பிடித்து சொல்றாங்க, அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோளை பிடித்து சொன்னார்கள், அத்துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் ஸபீல், இந்த உலக வாழ்க்கையில ஒரு வழிப்போக்கனை போன்ற ஒரு பயணியை போன்ற வாழ்ந்துவிட வேண்டும். எப்பேற்பட்ட அறிவுரை என்று யோசிச்சு பாருங்க. இந்த உலக வாழ்க்கை என்பது இது நிரந்தரமாக நாம் நினைக்கிறோம், என்றென்றும் இதில் நிலைத்து வாழப்போகிறோம் என்று நினைக்கிறோம். நாட்கள் நம்மை தாண்டி போகிற அந்த நாட்களை கண்ணை மூடி திறப்பதற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்பதான் அது சிறு வயதில் இருந்தவர்களாக நம்மை நினைத்துக் கொண்டாலும் கூட நம்முடைய வயது கடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் இன்னும் எத்தனை வருடங்கள் என்று தெரியவில்லை. ஆனா இந்த நிலையிலும் கூட எப்போது வேண்டுமானாலும் நாம் மரணம் அடையலாம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. என்கிற உண்மையை சற்று சிந்தித்து பார்க்கிறோமா? யோசித்து பாருங்கள். அப்ப இதில் நிரந்தரமாக இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிற போது, வாழும் போதே நாம் எப்படி இருக்கணுமா? ஏதோ ஒரு பயணியை போன்று, ஏதோ இந்த ஒரு பயணியாக இருக்கிற போது டிராவலுக்கு போறோம்னா வீட்டில் என்னென்ன சொகுசுகளை அனுபவித்தோமோ அத்தனையும் நாம் எடுத்துக்கொண்டு ஒரு பயண நேரத்தில் நாம் அதை எதிர்பார்க்க மாட்டோம். அது மாதிரி நம்முடைய நிலை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் இதை வெறுமனே சொல்லி மட்டும் காட்டி நகரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்க்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்க்கிறாங்க. நபி அவர்களுடைய இல்லத்தில் சென்று பார்க்கிற போது அங்கு அல்லாஹ்வின் தூதருடைய அந்த அறை முழுக்க அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த ஈச்சம்பாயின் அந்த வடு அப்படியே அவருடைய மேலையில் பதிந்திருக்கிறது. அதை பார்த்தவுடனேயே அசர ரிமால், அல்லாஹ்வின் தூதருடைய மேலையில் அதை பார்த்ததோடு நான் அழுது விட்டேன். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கிறாங்க. சொல்லிட்டு அதற்கான பதிலை இவர் சொன்ன உடனேயே, அம்மா தர்லா தக்கூன லஹுமா துன்யா வளங்கள் ஆகிரா, நமக்கு மறுமையும் இந்த உலகம் என்பது அவர்களுக்கும் என்பதை நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளலையா? அதை நீங்க நம்பலையா என்று அவர்களிடத்துல எழுப்புவதை நாம சொல்லி காட்டுவதை பார்க்கிற முடிகிறது என்றால், நபி அவர்கள் எதை கடைபிடித்தார்களோ, எந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அதைத்தான் நமக்கு வேறுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி பெண்களிடத்துல பார்க்கிற போது பல்வேறு விதமான பொருளாசைகள், எதிர் வீட்டில் எப்படி இருக்கிறார்கள், அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறார்கள், அப்படி நாமும் வாழ வேண்டும், அப்படி நானும் உடுத்த வேண்டும், அப்படியான நகைகளை நாமும் அணிய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். அதுதான் இந்த எதிர்பார்ப்பு கணவனிடத்தில் அந்த எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி இவர்கள் நடந்து கொள்கிற விதங்களினால் மறுமையில அதுவே அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதை பார்க்க முடிகிறது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அல்லாஹ்வின் தூதர் 2 முறைகள் சொல்லி காட்டுறாங்க. நான் பெண்களை நரகத்தில் அதிகமாக பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு காரணம் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். யாருக்கு? அல்லாஹ்வுக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய கணவன்மாருக்கு தன்னுடைய கணவர் என்ன செய்தாலும், எப்படியான ஒரு வாழ்க்கையை வழங்கினாலும், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையின் போது அவர்கள் மாறாய்த்து ஹைரன் கத்தும், உன்னிடத்தில் எந்த நன்மையும் நான் பெற்றதே இல்லை. என்ன வாழ்க்கை, எப்படி என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் என்னுடைய அந்த பிறந்த வீட்டில் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா?
எப்படியான ஒரு வாழ்க்கை தெரியுமா? என்ன கனவு கண்டிருந்தேன் தெரியுமா? அக்கம் பக்கத்துல எப்படி வாழ்க்கை நடத்துறாங்க தெரியுமா? அவன் கொண்டாட்டிக்கு என்ன வாங்கி தராங்க தெரியுமா? அப்படி இருக்கிற போது அப்ப நாம ஏன் இப்படி இருக்கணும்? நீ என்னை சரியாக வைத்து வாழவில்லை என்கிற வார்த்தையை மிக சாதாரணமாக சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அப்ப இதன் மூலமாக ஒரு பெண் நரகத்தில் அவள் செல்வதற்கு அதிகமாக இருப்பதற்கான காரணமாக இது இருக்கிறது என்றால், இப்ப பெண்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இதனால்தான் பல ஆண்கள் இன்றைக்கு வெளிநாடுகள்ல போய் கஷ்டப்படுறான். பல ஆண்கள் அந்த ஹலாலான நிலையில் இருந்தாலும் கூட வட்டி வாங்கியாவது நாம் சுலபோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஏதாவது லஞ்சம் வாங்குவோமா, கலப்படம் செய்வோமா, மோசடி செய்வோமா, ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு நாம் அந்த பொருளாதாரத்தை அடைந்து விடலாமா என்கிற ஒரு மோசமான நிலைக்கு ஒரு ஆண் தள்ளப்படுகிறான் என்கிற போது யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கிற போது, அவருடைய துணைவியர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இன்குன்ன ஆலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிற போது நாங்கள் ஒரு மாதத்தை கடந்து விடுவோம். கடந்த போதும் கூட எங்களுடைய அடுப்பு பற்ற போய்பட்டிருக்காது. அடுப்பை பற்ற வைக்காமலேயே மாதங்கள் எங்களை கடந்துவிடும். வெறும் பேரித்தம்பளமும் தண்ணீரும் தான் எங்களுக்கான உணவு என்று சொல்கிறார்கள். பெரிய வீடு இல்ல, ஒரு ஆள் படுத்திருந்தால் ஒரு ஆள் தொழ முடியாத அளவிற்கு வீடு. நபி அவர்கள் நின்று தொழுதால் நபி அவர்கள் தொழுகிறார்கள் என்பதை ஊரே அறிந்து கொள்கிற அளவிற்குத்தான் அந்த சுவருடைய நிலை. நபி அவர்கள் பகலில் தன்னுடைய வீட்டின் அந்த வாசலுக்கான திரையாக எதை பயன்படுத்துகிறார்களோ அதைத்தான் இரவில் பாயாக பயன்படுத்திக் கொள்வார்கள். சொகுசு மெத்தைகள் அல்ல, வெறும் நாரால் நிரப்பப்பட்ட தோல் இருப்புகளில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையணையாக, அதில்தான் ஒரே ஒரு தலையணையில் தான் வேறு யார் வந்தாலும் அவர்களோடு இணைந்து தூங்க வேண்டிய நிலை. இப்பேற்பட்ட வாழ்க்கையை நபி அவர்கள் வாழ்ந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல எந்த விதத்திலையும் அந்த பொருளாசை கொள்ளாமல் அதை கையாண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு மனநிலை நமக்கு இருந்தாலும் கூட இதை கையாளுவதற்கான வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்க உங்களுக்கு வேறானவர்களை பார்ப்பதனால தான் இந்த பிரச்சனை ஏற்படும். இன்னைக்கு பைக்ல போறவன் கார்ல போறவனை பார்க்கிறான், காரில் போகிறவன் இன்னைக்கு சொகுசு காரில் போகக்கூடியவனை பார்க்கிறான், அவன் அதற்கு மேலாக விமானத்தில் செல்லக்கூடியவனை இப்படியே அவருடைய பார்வை மேலோங்கிய பார்வையாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதான் நல்ல அழகுக்கும் இனாமன் ஃபல்லன அலைஹி மிம்மால், செல்வத்தில் உங்களை விட மேல்நிலையில் உள்ளவரை பார்க்கிறீர்களா, உடனடியாக நீங்க உங்களுக்கு கீழ் உள்ளவனை பாருங்க. இந்த சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருக்கிறான், உடுத்த உடை இல்லாமல் திரிகிறான், அவ்வளவு ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுக்கு வழி இல்லாமல் அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இறைவன் என்னை எவ்வளவு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான், எவ்வளவு சுயமரியாதையோடு வாழ வைத்திருக்கிறான் என்கிற பார்வை இல்லாமல் இருக்கிற விஷயத்துல திருப்தி அடைகிற மனநிலையே எனக்கு இல்லைங்க. யாரிடத்தில் கேளுங்க, ஏதோ இருக்கிறேன், ஏதோ போய்கிட்டு இருக்கு, வியாபாரம் தானே, முன்ன மாதிரி இல்ல, ஒரே சிரமம் தான். ஆனா யோசித்து பார்க்கிற போது சின்னஞ்சிறிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தவிர்த்து நாம் அனுபவிக்கிற அத்தனையும் நன்மைகள் தான் என்கிற போது அந்த பிரச்சனைகளை ஏன் திரும்ப திரும்ப நாம் யோசிக்க வேண்டும், அதிலேயே ஏன் மூழ்கி கிடக்க வேண்டும்? அதனாலேயே அதை பற்றியே நம்முடைய சிந்தனைகள் நம்மை வழிகேட்டிற்கு இழுத்து செல்கிற அளவிற்கு ஏன் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நபி அவர்கள் சொல்கிற போது காசு பணம் இருப்பது செல்வம் கிடையாது. காசு பணம் வைத்திருக்கிறவனும் அதே நிலையில் இன்னும் அடுத்தவனை மேல்நிலையில் தனக்கு மேல் இருப்பவனை பார்க்கிறான்.
நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறான். எவ்வளவு இருந்தாலும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், லைசல் கின அன் கசீரத்தில் அருள், அதிகமான செல்வம் அடைத்திருப்பது அவன் செல்வந்தன் என்பதற்கான அடையாளம் அல்ல. வலாக்கின்னல் கின நஃப்ஸ், போதும் என்ற மனம் படைத்திருக்கிறானே, எனக்கு போதும் என்று நினைக்கிறானே, அவன்தான் உண்மையில் செல்வந்தன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. திருமறை வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. கத் அஃப்லஹ மன் அஸ்லம வ ருஸிக கஃபாஃபா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, யார் தனக்கு வழங்கப்பட்டிருப்பதை, இஸ்லாத்தை ஏற்று தனக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பதை ஒருவன் போதுமாக்கி கொள்கிறானோ அவனுக்குத்தான் கத் அஃப்லஹ, அவன்தான் வெற்றி அடைந்து விடுகிறான், அவன்தான் மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்று அல்லாஹ்வுடைய திருவரை வசனங்களும் சொல்லி காட்டுகிறது. என்கிற போது முதல் அடிப்படை, நாம் இந்த நிலையில் இருந்து மாற வேண்டும் என்றால் அதில் முதல் அடிப்படை நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க சிந்திக்க கற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, நமக்கு வழங்கப்பட்டிருப்பதை போதுமாக்கிக் கொள்கிற மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த உலகம் குறித்த போதிய புரிதல் இருக்கணும், மறுமை குறித்த தெளிவு இருக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, ஸுய்யில லின்னாஸ் ஹுப்பு ஸஹவாத்தி மினன் நிஸாஇ வல் பனீன், அல்லாஹ் அந்த பட்டியலே போடுறான். பெண் ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்கம், வெள்ளி குவியல்கள், அழகிய குதிரைகள், இப்படி உலகத்தில் அவன் பார்க்கிற செல்வங்கள் மீது அவனுடைய ஆசை இருக்கிறது, ஓடுகிறது. ஸாலிக மத்தாஉல் ஹயாத்துத் துன்யா, இவை உலக வாழ்க்கையின் வசதிகள் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய புகலிடம் இருக்கிறது. இது அத்தனையும் ஒரு நாள் அழிந்துவிடும், நிரந்தரமானதல்ல. மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்க இருப்பதுதான் நிரந்தரம் என்கிற புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, மூணாவது, நாம் இந்த உலகத்தில் இப்படி ஓட மாட்டோம், கீழே பார்க்கிற சிந்தனை இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் போதுமாக்கிக் கொள்கிற மனநிலை இருக்க வேண்டும். மூன்றாவது, இறைவனிடத்தில் கிடைக்கவிருக்கிற மறுமை லாபத்தை நாம் நம்பிக்கை கொள்ளணும். நாலாவது, இறைவன் வழங்குகிற பரக்கத் மீது பேராவல் கொள்ளணும். நீங்க முஸ்லிம் குடும்பங்கள்ல ஒருவர் சம்பாதித்து மொத்த குடும்பத்தையும் பார்த்துக் கொள்கிறார், ஆனா அல்லாஹ் பரக்கத் செய்து கொண்டிருக்கிறார். மற்றவர்கள், மனைவி ஒருவரும் உழைக்கிறார், மக்கள் ஒருவரும் உழைக்கிறார்கள், அவ்வளவு பேர் உழைத்தும் கூட அவர்கள் சாதாரணமாக அவர்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். ஆனா ஒரு சில 100 ரூபாய்களில் அல்லாஹ் மன திருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் முஸ்லிம்களுடைய குடும்பத்திற்கு. அப்படின்னா அல்லாஹ் செய்கிற அபிவிருத்தி, அல்லாஹ் செய்கிற பேரருள், அந்த பேரருள் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த திட்டமிடலையும் அல்லாஹ் இந்த மனதை நாம இப்படி நிராசை அடைந்து கொண்டிருக்காமல் நாம சரியான கட்டுப்பாடோடு அமைப்பதற்கான வழிவகையாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிற விஷயம், நாளை மறுமையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம ஏதோ இருப்பதெல்லாம் வரட்டும், லாபம் அடையலாம், சம்பாதிக்கலாம் என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் பட்டினியோடு வெளிவர முடியாத ஒரு நேரத்தில் நபி அவர்கள் வெளிவருகிறார்கள். அபூபக்கர் வெளிவருகிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ஏன் இந்த நேரத்தில் வெளிவருகிறீர்கள் என்று கேட்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், அஜூயா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு பசி என்று சொல்கிற போது, நானும் அதே காரணத்திற்காகத்தான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக வெளிவந்தேன் என்று சொல்லி எல்லா 3 நபர்களும் சேர்ந்து ஒரு அன்சாரியினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர் உடனே போய் ஒரு ஆட்டை வெட்டி அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விருந்து வைக்கிறார்கள். 3 பேரும் சாப்பிடுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக மறுமை நாளில் இந்த அருட்கொடை குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். பெருமனை வயிறு புடைக்க சாப்பிடல, சாப்பிட்டு வீண் விரயம் செய்து ஏதோ ஏழுக்கு மாறாக அவர்கள் அப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைக்கல. பசிக்காக ஒரு உணவை உட்கொண்ட ஒரு காரணத்திற்காக நபி அவர்கள் சொல்கிறார்கள், இது குறித்து கூட மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற ஒவ்வொரு அருட்கொடை குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் என்கிற எச்சரிக்கையை நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால்,
நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குறித்து கூட கொடுக்க 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 நமக்கு அது குறித்த விசாரணை இருக்கிறது என்கிற தெளிவும் நமக்கு இருக்கணும். அப்ப அல்லாஹ் வழங்கி இருக்கிறவற்றில் நாம மன திருப்தியோடு இருப்பதுதான், அதை போதுமாக்கி கொள்வதுதான் மிகப்பெரிய செல்வமாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி வாழ்கிற நல்பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் நன்மை புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கோடை காலத்துல நம்முடைய பிள்ளைகளோடு அதிகமாக நாம் நேரம் செலவழிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த குழந்தை வளர்ப்புல நாம் கடும் அக்கறை காட்ட வேண்டும் என்பதை நம்முடைய சமுதாயத்திற்கு மிக முக்கியமான ஒரு நிலையில அறிவுறுத்த வேண்டி இருக்கிறது. ஏன்னா இன்றைய காலகட்டம் என்பது பள்ளிக்கூட பருவங்களிலேயே பல போதை பொருட்களை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், பல்வேறு மோசமான சிந்தனைகளையும் பல மாதிரியான மேற்கத்திய கலாச்சாரங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிற, சினிமா கூட்டாளிகளுக்கு பிறகு அவர்களை நேசிக்கிற பெற்றோர்களை விட, குடும்பத்தார்களை விட, மற்ற எல்லாத்தையும் விட பைத்தியக்காரத்தனமாக அவர்கள் மீது ஒரு நேசம் ஏற்படுத்திக் கொள்கிற சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. இப்படியான இந்த நிலைகள்ல அந்த பிள்ளைகள் நம்மோடு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான மார்க்க போதனைகளை, அவர்களுக்கான மார்க்க சிந்தனைகளை, தெளிவை ஏற்படுத்துகிற பொறுப்பு இந்த நேரத்துல நாம அதிகம் அவங்களோடு இருக்கும்போது அவங்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவது, அவர்களை தொழுகைக்கு அழைத்து வருவது, அவர்களோடு நாம பேசுவது, அவர்களுடைய பேச்சை அதிகமாக கேட்டு அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்களுக்கான அறிவுரைகளை சொல்வது, அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை வழங்குவது, அவர்களை நெறிப்படுத்துவது என்கிற முக்கிய பொறுப்பை நாம் ஆற்றுவதற்குரிய ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த நேரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நேரத்தை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுமே, அல்லாஹ் சொல்லுகிற போது குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளுமே இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது, அவர்களின் பெற்றோர்கள் தான் அந்த கொள்கைகளை தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாம தான் பொறுப்பாளி. அந்த பொறுப்புகளை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அதுல நாம் ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால பிள்ளைகளுக்குரிய அந்த ஒழுக்க பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டி நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஆண்களுக்கு காலை 9:30 1 மணி வரைக்கும், பெண்களுக்கு மாலை 4:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 20 நாட்கள் கோடை கால பயிற்சி முகாம் நடத்த இருக்கிறோம். அதுல சகோதரர்கள் தங்களுடைய ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அதிக அளவுல பங்கெடுக்க செய்து இஸ்லாமிய போதனைகளை, இஸ்லாமிய சிந்தனைகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பெரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.